இன்னைக்கான எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ஃபேட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அண்ட் ஆம்ஃபிட் ஏரியாவில் எக்ஸஸாக இருக்க ஃபேட்ஸ் எல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம செஸ்ட் மசிலை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒர்க் அவுட்ஸையும் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் அதுக்கு நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புஷ்அப்ஸ். உங்களால் நார்மல் புஷ்அப்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீ புஷ்அப்ஸும் பண்ணலாம். நான் 2 வேரியேஷனுமே இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு மேட்டில் லை டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஹேண்ட்ஸை செஸ்ட்டு கிட்ட ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடியை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ட்ராப் டவுன். ஸோ இன்கேஸ் உங்களால் பாடி பேலன்ஸ் பண்ணி இந்த புஷ்அப்ஸ் நார்மலாக பண்ண முடியல அப்படின்னா உங்கள் லெக்ஸை க்ராஸ் பண்ணி நீஸில் பேலன்ஸ் கொடுத்துட்டு சேம் பிளேஸில் ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ராப் யூர் செஸ்ட் டவுன் அண்ட் அப். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை 20 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணுறது மூலிமா உங்கள் செஸ்ட் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸஸ் ஃபேட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஷெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அடுத்த ஒர்க் அவுட் செஸ்ட் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் மேட்டில் லை டவுன் பண்ணிக்கோங்க. உங்கள் லெக்ஸை 90 டிகிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக லை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆஃப் தம்பிள்ஸ் இருந்ததுன்னா போதும். உங்களோட லிஃப்டிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெயிட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த வேரியேஷனை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளாட்டாக லை டவுன் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஹேண்ட்ஸ்லேயும் தம்பிள் ஆர் பாட்டிலோட சென்டர் கிரிப்பில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு செஸ்ட்டை லைட்டாக அப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை ஸ்லைட்லி 45 டிகிரியில் வச்சு ஃபுல்லாக ட்ராப் டவுன் பண்ணுறோம். ஸோ இதில் நாங்கள் உங்களுக்கு தம்பிள் வேரியேஷனும் காட்டியிருக்கோம். வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னும் காட்டியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் ரொட்டீனை நீங்கள் 20 reps 3 sets அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் எலிவேட் பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்லைட்லி உங்கள் ஹிப்ஸை லிஃப்ட் பண்ணி ஸோ நீங்கள் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ். ஸோ அடுத்த ஒர்க் அவுட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டேப்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் லை பண்ணிக்கிட்டு பிளாங்க் பொசிஷனில் உங்கள் பாடியை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஸோ பட் ஹேண்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவ் ஹேண்ட்ஸில் ஆல்டர்னேட்டிவ் ஷோல்டரை நீங்கள் டேப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் 20 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் க்ளோஸ் கிரிப் செஸ்ட் ப்ரெஸ் நாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் மேட்டில் லை டவுன் பண்ணிவிட்டு லெக்ஸை 90 டிகிரியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு போத் தி தம்பிள்ஸையும் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் ஒரு வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வெர்டிக்கலாக பிடிச்சிக்கோங்க. 2யும் டுகெதராக ஜாயின் பண்ணிவிட்டு செஸ்ட்டை அப் பண்ணிவிட்டு தம்பிள்ஸை ஸ்லோவாக ட்ராப் பண்ணுறோம். ரிலாக்ஸ். ஸோ இந்த ஒர்க் அவுட் ரொட்டீனை நீங்கள் டெய்லி பேஸில் ஆர் வீக்லி த்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் செஸ்ட்டை நல்லா டோன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆர்ம்ஃபிட்டில் இருக்க எக்ஸஸ் ஃபேட்டையும் ரெடியூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.